எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா புல்லட் ரைஸ்லாம் பிரியாணி பண்ணி காட்டுங்க ப்ரோ. ஒரு 5 கிலோ புல்லட் ரைஸ் பிரியாணி பண்ணுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு 5 கிலோ புல்லட் ரைஸ் பிரியாணி தான் நம்ம எப்படி பண்ணுன்றதை பார்க்க போகிறோம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு 200 ml எண்ணெய் எடுத்துக்கணும். நம்ம 5 கிலோ பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் எண்ணெய் வந்து எடுத்துக்கலாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு 2 கிராம் எடுக்கணும். இப்போ நான் வந்து 5 கிலோ பண்ணுறதுனால 10 கிராம் பட்டை, 10 கிராம் ஏலக்காய் அந்த மாதிரி எல்லாமே 10 கிராமாக எடுத்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா பொரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வெங்காயம் 2 கிலோ ஆட் பண்ணிக்கிறேன். 1 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 400 கிராம் வெங்காயம் ஆட் பண்ணும். 5 கிலோக்கு 2 கிலோ வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கிலோக்கு 10 கிராம் பச்சை மிளகா, 5 கிலோக்கு 50 கிராம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதக்க வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பிரியாணி கெடாமையும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸாக இருக்கும். வெங்காயத்துக்கு அப்புறம் மல்லி புதினா பார்த்தீங்கன்னா 50 கிராம் மல்லி, 50 கிராம் புதினா, அதாவது 1 கிலோக்கு 10 கிராம் மல்லி, 10 கிராம் புதினாங்க. இதுக்கு அடுத்தது மிளகாத்தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணுறேங்க. மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா 50 கிராம் ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா 500 கிராம் இஞ்சி, 500 கிராம் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இஞ்சி பூண்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்தீங்க, கடையிலேருந்து வாங்கவே வாங்காதீங்க. இந்த டைமில் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பக்காவாக வதங்கிறதுக்காக உப்பு இந்த டைமில் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா தயிர் வந்து ஒரு 1 லிட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா எண்ணெய் திரியா வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் தயிர் ஆட் பண்ணணும். தயிர் ஃபுல்லாக மசாலாவில் இது மாதிரி கரைஞ்சி போனதுக்கு அப்புறமேட்டு தக்காளி வந்து ஒரு 2 கிலோ தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுக்கிற மாதிரினா 2 கிலோ, அரைச்சி போடுற மாதிரினா 1.5 கிலோ போதுங்க. அடுத்து சிக்கன் ஒரு 5 கிலோ ஆட் பண்ணிக்கலாங்க. சிக்கன் வந்து நல்லா ஸ்கின்னோடு இருந்தால் டேஸ்ட் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். ஸ்கின்னோடு வாங்கிக்கிங்க. ரெண்டாவது சிக்கனை ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 6 லிட்டர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறீங்க. அதாவது 1 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 200 ml, 5 கிலோக்கு 6 லிட்டர் தண்ணி. லெமன் ஒரு 4 லெமன் புளிஞ்சு விட்டுக்கிறேன். கொட்டை வந்து வரவே கூடாது. ரெண்டாவது தோலி ரொம்ப அழுத்தி பூசிங்கன்னா கசப்பாயிடும் பிரியாணி உங்களுக்கு. மசாலா இது மாதிரி நல்லா கம்ம கொதிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா ஊற வச்சிருக்க புல்லட் ரைஸ் அரிசி வந்து ஒரு 5 கிலோ ஆட் பண்ணிக்கலாங்க. அரிசி ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பொறுமையாக இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கும்போது அரிசி மசாலாவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரே லெவலாக அரிசியாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ கரண்டியை கரெக்டாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சு 20 நிமிஷம் தம் போட்டு புல்லட் ரைஸ் பிரியாணி பக்காவாக ரெடி ஆகிடும். நாம பார்த்தீங்கன்னா மேலே நெருப்பெல்லாம் வைக்கல, வெறும் ஒரே ஒரு கல் வச்சுட்டு கீழே வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சிருக்கோம். நம்மளோட புல்லட் ரைஸ் பிரியாணி எப்படி வந்திருக்கு நீங்களே பாருங்க. ஸோ பீஸாக இருக்கட்டும், ரைஸாக இருக்கட்டும், எல்லாம் நல்லா பக்காவாக வந்திருக்கு. அரிசியும் உடையில, பீஸும் உடையில, எதுவுமே ஓவர் பாயிலாகவும் ஆகலை.